1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு தாரண்யாவின் அன்பு வணக்கங்கள். கடந்த நிகழ்ச்சியில ஆயில்ய நட்சத்திரத்தின் பலன்களை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில மகர நட்சத்திரத்தின் பலன்களை பார்ப்போம். மகர நட்சத்திரத்தின் பலன்களை மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இது எந்த அளவுக்கு உண்மை சார்? பொதுவாக மக நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? மக நட்சத்திரம் 4 முக்கியமான நட்சத்திரங்கள், அதாவது பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 முக்கியமான நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது மகத்தில் பிறந்தால் ஜெகத் ஆளலாம், பரணியில் பிறந்தால் தரணியில் ஆளலாம். இப்படி ஒரு நட்சத்திரத்தை ஒட்டி விட்டு ஒரு பழமொழின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி ஜெகத்தை ஆளுவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்க செய்யக்கூடிய தொழில், அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் அல்லது அவங்க ஈடுபட்டிருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார், இதோட பார்ட்டிசிபேஷன் உலகம் முழுக்க எவ்வளவோ நாடுகளில் போய் சேரும் இல்லையா? இதை தான் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆளுவார்கள். அப்போ ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட் அவங்க தயார் பண்ணாங்கன்னா அது உலகம் முழுக்க போய் சேரும். அப்படி இல்லாட்டி அந்த ப்ரொடக்ஷனில் இவங்க ஒரு முக்கிய பங்கு வகிப்பாங்க. அப்படி இல்லை மார்க்கெட்டிங்கில் பங்கு வகிப்பாங்க. அதாவது இவங்களுடைய சிந்தனை, இவங்களுடைய செயல்பாடு, இவர்களுடைய உற்பத்தி, இவர்களுடைய சேவை, இது எல்லாமே உலகம் தழுவிய அளவில் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நாம் இங்கே உட்காந்துட்டு நாம் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? சாஃப்ட்வேரில் முக்கியமான இடங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? இது இப்போ சாஃப்ட்வேருங்கிறது ஒரு 15-20 வருஷமாக நம்ம இதை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே ஒரு பொருள் எங்கேயோ உற்பத்தி ஆகுது, இப்போ சீனாவிலேருந்து இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரி மற்ற நாடுகள்லேருந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம்ல. அதனால் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆளுவார்கள் அப்படிங்கிற காரணம் இந்த பெயர் தான். இதை தவிர மகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமா ஜெயலலிதா அம்மா மாதிரி முதலமைச்சர் ஆகிட முடியும்? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அவங்க நம்ம ஜெகத்தை ஆண்டு தானே போனாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கட்சியும் அருமையாக நிர்வாகம் பண்ணாங்க, ஆட்சியும் கிட்டத்தட்ட எத்தனை தடவையோ முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அப்போ அது ஒரு பார்ட்டு. அப்போ முதலமைச்சர் மட்டும்தானா, பிரதமர் மட்டும்தானா அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைவராக கூட இருக்கலாம், ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழிலகத்தோட தலைவராக இருக்கலாம், ஒரு முதலாளியாக இருக்கலாம். இப்போ எல்லாமே அந்த மாதிரி பொறுப்பில் இருக்காங்கல்ல. ஆளுதல் அப்படின்னா ஆளுமை செய்தல், அவ்வளோதான். அது இயக்கமாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், அந்த மாதிரி மேக்சிமம் அந்த லெவலில் அவங்க இருப்பாங்க. குறைந்தபட்சம் அவங்க செய்கிற செயல்பாடுகள் மனதில் இடம் பிடிச்சிடும். நம்ம மனதை அவர்கள் ஆள்பவர்களாக இருப்பாங்க. அதனால் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நானும் மக நட்சத்திரத்துலாம் பிறந்தோம், நான் எங்கே ஜெகத்தை ஆள்றேன் பற்றியா, கஷ்டப்படுறேன் பற்றியா. இது எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டு. அதே போல் வசதியாக இருக்கிறவங்க என்றைக்கு அவங்களோட நேரத்தை எடுத்துகிட்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் யாரையாவது பார்ப்பாங்களா? எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, உடம்பு நல்லா இருந்ததுன்னா நம்ம டாக்டரை போய் பார்ப்போமா? பிரச்சனையோடு இருக்கிறவங்க தானே இங்கே வருவோம். அது போல் தான். இப்போ மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆளுவார்கள்னால் ஏதோ ஒரு மூலமாக, ப்ரொடக்ஷன் மூலமாகவோ, உற்பத்தி பொருட்கள் மூலமாகவோ, சேவை மூலமாகவோ அவங்க உலகம் தழுவிய அளவில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். குறைந்தபட்சம் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சுற்றமும் நட்பும் சூழ வருகை இதுங்கிறாங்கல்ல, இவங்களோட மனதை ஆட்சி பிடிப்பவர்களாக இருப்பாங்க. இதுதான் மக நட்சத்திரத்தை ஒட்டி சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. பொதுவாக மக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே அறிவு, அழகு, கம்பீரம். அந்த அறிவு, அழகு, கம்பீரம் இந்த 3ம் ஒருங்கே அமைஞ்சிருந்தால் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்களோ இது மக நட்சத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அவங்கள பார்த்திங்கன்னா இது கேதுவோட நட்சத்திரம். அதே சமயத்தில் சூரியனுடைய ராசி சிம்மம்ங்கிறது சூரியனுடைய வீடு, கேதுங்கிறது நட்சத்திரம்ங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். நல்லா சொல்லலாம். இப்போது மருத்துவத்தை பற்றி சொல்லும்போது முதல் விஷயமே அதுதான் சொல்லுவாங்க. கேது, சூரியன், செவ்வாய், இது 3 சம்மந்தப்பட்டதுனா தான் அவங்களுக்கு மருத்துவத்துறையில் அவங்களால சாதிக்க முடியும், பிரகாசிக்க முடியும், பங்களிக்க முடியும் ஏதாவது ஒரு வகையில். சாதாரண மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தா கூட இதில் ஏதாவது ஒன்று வரணும். டாக்டர், பெரிய பெரிய மருத்துவ கவுன்சிலோட தலைவரையும் தாண்டி அந்த துறையில் பங்கேற்கணுன்னா கூட இது ஏதாவது ஒரு தொடர்பு நமக்கு வரணும். அப்போ இது ஒரு அற்புதமான நட்சத்திரம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர்களை ஆளுவாங்க, நண்பர்களோட இதயத்தை ஆளுவாங்க, எல்லாம் ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அப்போ மருத்துவம் அப்படின்னு வரும்போது அந்த மருத்துவத்துறையில் சாதிக்கிறவங்க நிறைய பேர் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மக நட்சத்திரத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. அப்போ இது அறிவுத்திறன் சம்மந்தப்பட்டது. அழகுங்கிறது எப்படி? பொதுவாகவே எப்படின்னா, அந்த சிம்மத்துக்கு ஒரு கம்பீரம் உண்டு இல்லையா? மேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது அஸ்வினிக்கு ஒரு பவர்னா, சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகத்துக்கு ஒரு பவர் இருக்குல்ல, மகா நட்சத்திரம் இல்லையா? அப்போ மகம் தானே. அப்போ அழகு, அறிவு, கம்பீரம் இந்த 3 ஒருங்கே இணைந்தது தான் இந்த மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு கொடுநுகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு.
தமிழில் வந்து இதை கொடுநுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுநுகம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மாட்டோட கழுத்தில் வந்து நுகத்தடி தூக்கி வைக்கிறாங்கல்ல, அந்த நுகத்தடிக்கு பேர் தான் கொடுநுகம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வான மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்து தான் அதோட தோற்றத்தை வச்சு தானே அதுக்கு பெயர் வச்சாங்க. அப்போ மக நட்சத்திரத்தை பார்க்கும்போது அது வந்து நுகத்தடி மாதிரி இருந்ததுனால அதுக்கு கொடுநுகம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மக நட்சத்திரத்துக்கு இன்னொரு அவங்களோட பலவீனம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள போற்றி புகழ்ந்து நம்ம சொல்லிவிட்டு அவங்க கழுத்தில் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம ஒரு நுகத்தடி தூக்கி வச்சுருவோம். அவங்க அந்த அன்பு கட்டுப்பட்டு பின்னாடியே வருவாங்க. கோபம் மட்டும் வந்துருச்சுன்னா அவங்கள எதிர்த்து நிற்கிறது ரொம்ப கடினம். இதுதான் வந்து மக நட்சத்திரத்தை பற்றி ஒரு சிங்கிளாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கலைகளில் வந்து அதிக ஈடுபாடு இருக்கும். அந்த கலைத்துறையில் அதிகமாக, மருத்துவத்துறை ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, கலைத்துறைன்னா இப்போ எல்லாமே 64 கலைகளும். கலைத்துறையினே முதல்ல நம்ம சினிமா மட்டும் எடுத்துடக்கூடாது, சினிமாவும் ஒரு கலை. அப்போ அந்த 64 கலைகள்லையும் பிரகாசிக்கிறவங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இயல்பாக ஏதோ ஒரு குணம் இருக்கும். எப்படி வந்து இயல்பாக அவங்க டாக்டருக்கு படித்தாலும் படிக்கலைன்னா கூட ஒரு சின்ன சின்ன வருத்து இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்க சினிமாவில் நடித்தாலும், ஓவியங்களில் வரையலைன்னா கூட, சினிமாவில் நடிக்கலைன்னா கூட, இல்லை நாட்டியம் அது இது கற்றுக்கலைன்னா கூட இதை பற்றி விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. முதல்ல வந்து ஞானம், அது மருத்துவ ஞானமாக இருக்கலாம், இதை வந்து உலகியல் ஞானமாக இருக்கலாம். அடுத்தது வந்து கலை. இது மூணுத்துலேயும் அவங்க ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க. பொதுவாக சொல்லப்போனால் இந்த உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் யாரும் வந்து இதெல்லாம் செய்ய முடியுமா, இப்படியெல்லாம் காப்பாற்ற முடியுமா, அந்த உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் அதிகமாக பண்ணுறாங்கல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தோட பங்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மூக்குக்கு மேலே கோபம் வரும், அவங்களுக்கு பட்டுன்னு கோபம் வந்துடும். அதே சமயத்தில் மனசளவில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த கோபத்தை வந்து அப்படியே காமிச்சிடுவாங்க. அந்த சிங்கம் கர்ஜனை பண்ணுது இல்லை, அது மாதிரி அந்த கோபத்தை காமிச்சிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த மாதிரி திட்டினதுனால அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா, அதாவது நம்ம கோபத்துலையோ இல்லை ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது சில தவறுகள் நடக்கும்ல, இது வந்து அவங்க மனசுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா, ஐயோ இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். நம்மளால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அவங்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற தாட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த 4 மகா நட்சத்திரங்களை பற்றி பார்க்கும்போது, பொதுவாக அந்த மக நட்சத்திரத்துக்கு வந்து திருமண பொருத்தம் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் அமைய மாட்டுது. அந்த வாழ்க்கை துணை மட்டும் நல்லா அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அது சீக்கிரமாக அமைய மாட்டுது. குடும்பம் வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆதிக்க மனப்பான்மை நிறைந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆதிக்கத்துக்குள்ளார ஒன்றும் கெட்ட நோக்கம்லாம் இருக்காது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம பசங்களை கண்டிக்கிறோம்ல, இப்படி தான் போகணும், அப்படி தான் நடந்துக்கணும்ல, அந்த மாதிரி ஆதிக்க மனப்பான்மை. அவங்க கெட்டு போயிடக்கூடாது, அவங்க பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அந்த மாதிரி மென்டாலிட்டியில் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆதிக்கம் இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு என்னென்னா, இவங்க என்ன அடுத்தவங்களை அடக்கி ஆள்றாங்களா, அது எப்படி நம்ம கட்டுப்படணும் அப்படின்னு நினைக்க தோணும். உண்மையிலே அந்த நோக்கம் இல்லை. அவங்க பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி, அவங்கள்ட்ட போய் நீங்கள் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சிம்ம ராசி தானே, நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு அந்தளவுக்கு இறங்கி வருவாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அப்புறம் அந்த மிக நுணுக்கமான விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மிக நுணுக்கமான விஷயங்கள்னால் கலை நுணுக்கம். கலைங்கிறது பொது, நுணுக்கம்ங்கிறது அதில் உள்ள டெக்னாலஜி மாதிரி, அடுத்தடுத்து க்ரியேட்டிவிட்டி. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஞானம் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் சொன்னோம்னா இப்படி தான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா போதும், அப்படியே ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி யோசித்து பார்ப்பாங்க எப்படி ஆக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், எதை கூட்டணும், எதை குறைக்கணும், எப்படியெல்லாம் க்ரியேட்டிவிட்டியை பூத்தணும், இப்படி பண்ணுறாங்கல்ல, இது வந்து மக நட்சத்திரத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. எது சொன்னாலும், அதாவது நாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருவாங்க. இதுதான் அவங்கள பற்றி நல்லா சொல்லணும். அதாவது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த செய்கிற செயல்கள் இருக்குல்ல, என்ன தான் கோவக்காரர்கள் இருந்தாலும் சில விஷயங்களில் தைரியமாக முடிச்சிடுவாங்க. அதாவது யாரும் பார்த்து இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் செஞ்சால் பின் விளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பின் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி டாமினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தூக்குறாங்கல்ல, அதை அவங்க மனசு வச்சுட்டா செஞ்சுருவாங்க. அதே போல் இந்த பெரியவர்கள், ஒரு துறையிலையும் மூத்தவர்கள், இவங்களுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் இவங்க சின்ன வயசுலேயே வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க நிறைவுக்காக செய்கிறது ஒரு பக்கம், அடுத்தது வந்து அடுத்தவருடைய பாராட்டு நமக்கு வேணும் இல்லையா, அப்படி எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க. இவங்க செய்கிறத பார்த்தாலே பாராட்டணும்னு தோணும். என்ன ஒன்று, அந்த மூக்குக்கு மேலே கோபம் வருங்கிறது ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வந்து இவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே போல் இந்த கூட இருக்கிறவங்கெல்லாம் இருக்கல்ல, அவங்களுக்காக பறிஞ்சிக்கிட்டு சண்டை போடுற ஆட்களும் இவங்க இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தோட ஒரு முக்கியமான தன்மை. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்களோட பெயரோட முதல் எழுத்தாக வந்து மா, மீ, மூ, மே அப்படிங்கிற எழுத்து வச்சுப்பாங்க. அப்படி இல்லாட்டி கூட இந்த எழுத்து வந்து ஒருத்தவங்களோட பெயரில் முதல் எழுத்தாக அமைஞ்சாலும் அவங்களும் மக நட்சத்திரத்துக்குரிய அந்த கேரக்டர்ஸ் வந்து
அவங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வீடு அல்லது பல்லக்கு மாதிரி உள்ள லோகோவை வந்து தங்களோட கமர்ஷியலுக்கு வணிகத்துக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். அதே சமயம் இந்த நட்சத்திர நாயகன் சொல்லக்கூடிய கேது அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பயன்படுத்திக்கலாம், இல்லாட்டி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. மக நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து ஆலமரம், உரிய மலர் வந்து கேதுக்கு உரிய அந்த சிவப்பு அல்லி தான் வந்து அதுக்கு உரிய மலர். அடுத்தது இதற்கான விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது எலியிலேயே ஆண் எலி. பறவை அப்படின்னு பார்க்கும்போது அதோட அடையாளம் வந்து கழுகு. மக நட்சத்திரத்துக்கு வந்து பரிகார தெய்வம் வந்து விநாயகர். பொதுவாக கேது அப்படின்னு சொன்னாலே சித்தர்களும் விநாயகரும் தான் வந்து முக்கியமாக எடுப்பாங்க. மக நட்சத்திரத்துக்கு குறிப்பாக எடுத்துக்க வேண்டிய அந்த பரிகார தெய்வம் வந்து விநாயகர் தான். அடுத்தது வந்து மக நட்சத்திரத்துக்கு உரிய சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது சிவவாக்கியர். சிவவாக்கியர் தான் வந்து கும்பகோணத்தில் இருக்க அவருடைய ஜீவசமாதி. சிவவாக்கியராக இருந்தவர் தான் பிற்காலத்தில் வந்து திருமழிசை ஆழ்வாராக வைணவத்துக்கு மாறி வந்தார் அப்படின்லாம் ஒரு கதைகள்லாம் உண்டு. இருந்தாலும் சிவவாக்கியருங்கிறது அந்த 18 சித்தர்களில் ஒருவராக வச்சு சொல்லப்படுகிறார். அவரே திருமழிசை ஆழ்வார்னு சொல்கிறாங்க. வைணவத்தில் இப்படி சொல்கிறாங்க, சைவத்தில் இப்படி சொல்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஏதோ சித்தர்களுக்கு ஏதோ அடையாளம், அதனால் அவர்களை வழிபடுறதே நமக்கு சிறப்பு தான். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் உள்ள ஒடுக்கம் தவசிமேடை மகாலிங்கேஸ்வரர் சாமி. இந்த மகாலிங்கேஸ்வரர் சாமியை வந்து வணங்கி வழிபடுறது, அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கோ இல்லை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அந்த மக நட்சத்திரம் அன்னைக்கோ வணங்கி வழிபடுவது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்கு எள்ளை வந்து தானமாக கொடுக்கலாம். பொதுவாக எள்ளை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா அதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது சனி பகவானோட அம்சம்னு சொல்லிட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் கோயிலில் வந்து அந்த சமையல் கோயில் திருவிழாக்களுக்கு தேவைப்படுற இடங்களுக்கு அந்த எள்ளை தானமாக வழங்கினீங்கன்னா அது வந்து மக நட்சத்திரக்காரர்களோட வளர்ச்சியை பெருக்கிக்கிறதுக்கும் அவங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெருக்கிக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். மக நட்சத்திரத்தை பற்றி நிறைய சுவையான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இந்த தகவல் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. பூர நட்சத்திரத்தை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.